வணக்கம். நான் உங்கள் ஜெகநாதன். பல வாரமா நடந்துட்டு வந்த பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்த நிலையில அமெரிக்காவும், ஈரானும் ஒரு ஒப்பந்தம் செஞ்சிருக்கிறாங்க. போர முடிவுக்கு கொண்டு வர்றதுக்காக பல போராட்டங்களுக்கு அப்புறம் இந்த ஒப்பந்தத்த 2 பேரும் கையாண்டிருக்காங்க. புதன்கிழமை அன்னைக்கு அமெரிக்க மூத்த அதிகாரி ஒருத்தர் என்ன செஞ்சிருக்காருன்னா, 14 புத்திகள் கொண்ட புத்துணர்வு ஒப்பந்தத்த படிச்சு காமிச்சிருக்கிறாரு. அது எந்தெந்த ஒப்பந்தம் அப்படின்ட்டு வரிசையா பார்க்கலாம் போக போக. அது மட்டும் இல்லாம அந்த ஒப்பந்தத்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுவிட்சர்லாந்து இருக்கு இல்லைங்களா? சுவிட்சர்லாந்துல அதிகாரப்பூர்வமா கையெழுத்து இட்டிருக்கிறாங்க. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 60 நாட்களுக்குள்ள பரஸ்பர ஒப்பந்தத்தோட நீடிக்கக்கூடிய காலக்கெடுவுல ஒரு இறுதி ஒப்பந்தத்தை எட்டுவதற்காக வழிவகுத்திருக்குது அப்படின்னு சொல்லலாம் அமெரிக்காவும், ஈரானும். மேலும் இந்த புத்துணர்வு ஒப்பந்தம் பார்த்தீங்கன்னா, ஈரானுடைய மறுசீரமைப்பு மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்காக குறைந்தபட்சம் $300 பில்லியன், அதாவது 224 பில்லியன் பவுண்டு நிதிக்கான திட்டம். அணு ஆயுதங்களை உபயோகிக்க மாட்டோம் அப்படின்ட்டு ஈரான் உறுதிமொழி சொல்லியிருக்குது. அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, இந்த ஒப்பந்தம் இறுதி முடிவு அல்ல அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு. இந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சா அமெரிக்கா மீண்டும் போர் தொடங்குறதுக்கு கூட தயாராக இருக்கும், போர் தொடங்குறதுக்கு தயங்காது அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு. ட்ரம்ப் நிர்வாகம் இருக்கு இல்லைங்களா, அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக ஈரான்ல நாடாளுமன்ற சபாநாயகரும் முக்கிய பேச்சுவார்த்தைக்கான முகமது பாகர் காலிபாப் அப்படின்றவரு அமெரிக்கா மீதான தனது அவநம்பிக்கை நீடிக்கிறதுக்காக ஈரான் தாக்குதலை தொடுக்க தயாராக உள்ளது அப்படின்ட்டு ஊடகங்கள்ல சொல்லியிருக்கிறாரு. பேச்சுவார்த்தையை ஆளக்கூடிய 3 நிபந்தனைகள் இங்க தரப்பட்டிருக்குது. அது ஒன்னொன்னா பார்க்கலாம். லெபனான் மீது ஈரான் தாக்குதல், ஈரான் அணுசக்தி திட்டம், ஹார்மோன்ஸ் நீரிணை, இந்த 3 ஒப்பந்தங்கள். முதல்ல லெபனான் மீதான ஈரான் தாக்குதலை பற்றி பார்ப்போம். அதுல இரு தரப்பினர் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க லெபனானுடைய உட்பட அனைத்து முனைகளிலும் ராணுவ நடவடிக்கைகள் உடனடியாக நிரந்தரமாக நிறுத்தணும் அப்படின்ட்டு அறிவிச்சிருக்குது. முக்கியமான ஒப்பந்தத்தை அறிவிக்கப்பட்ட நிலையில அங்க ஒரு முக்கிய புள்ளி செயல்பட்ட தொடங்கி இருக்குது. யாருன்னு பாத்தீங்கன்னா, பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் அவரு தெரிவிக்கிறாரு. புதன்கிழமை பாத்தீங்கன்னா வாசிக்கப்பட்ட ஒப்பந்தத்துல லெபனானையும் வெளிப்படையாக அறிவிச்சிருக்குது. அந்த பிராந்திய, அதாவது அங்க இருக்கிற ஒருமைப்பாட்டு மற்றும் இறையாண்மை அப்படின்ற ஒரு கூட்டமைப்பு. இருந்தாலும் பிரான்சில் நடந்த G7 உச்ச மாநாட்டுல இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதியாக என்ன சொல்றாருன்னா, லெபனான் விஷயத்துல அதிக பொறுப்புடன் இருக்க வேண்டும் அப்படின்ட்டு ட்ரம்ப் சொன்னதுக்கு அப்புறம் இஸ்ரேல் லெபனான் இருக்கு இல்லைங்களா, அவங்க மீதான தாக்குதல் தொடர்ந்து வந்துட்டு இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு. புதன்கிழமை அன்னைக்கு இஸ்ரேல் இருக்கு இல்லைங்களா, அதுல ஜெட் விமானம் நிபந்தனைய அல்பாலக்கா அப்படின்ற பகுதி மற்றும் அதன் பக்கத்துல இருக்கிற கார்பா டெமினிட் எல்லை பகுதிகளில் தாக்குதல் நடத்தியிருக்குது அமெரிக்கா அப்படின்ட்டு பாகிஸ்தான் வட்டாரங்கள் தெரிவிக்குது. மேலும் பாத்தீங்கன்னா, லெபனான்ல போர் நிறுத்தங்கள் உடனடியாக கொண்டுட்டு வர வேண்டும் அப்படின்ட்டு லெபனான் எல்லையில இருந்த இஸ்ரேலிய படைகள் வெளியேறதுக்காக ஒரு ஒப்பந்தத்தை அங்க கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அமெரிக்க அதிகாரிகள் இருக்காங்க இல்லைங்களா, இந்த நிபந்தனைகளை முன்வைக்கிறாங்க. இஸ்ரேல் அவங்களோட தற்காப்புக்காக உரிமையை தக்க வைக்கிறதுக்காக அவர்களை குறிப்பிட்டிருக்காங்க. ஆனா லெபனான்ல போர் முடிவுக்கு வருவதற்காக, போரை முடிவுக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்றதுக்காக ஒப்பந்தத்துல பிரிக்க முடியாத பகுதி அப்படின்ட்டு ஈரான் சொல்லுது. லெபனான்ல இருக்கிற ஈரான் ஆதரவு பெற்ற ஆயுத குழு இருக்கு இல்லைங்களா, அது ஹெஸ்போலா இருக்கு இல்லைங்களா, அதுலயும் இதே நிலைப்பாட்டை கொண்டுட்டு வந்து முயற்சிருக்காங்க, எதிரொலிக்கும் செய்யப்பட்டிருக்குது. பேச்சுவார்த்தை அடுத்த கட்டத்துல லெபனான்ல இருந்து இஸ்ரேல் படைகள் முழுமையாக வெளியேறு அப்படின்ட்டு முன் கோரிக்கையை வைக்குது ஈரான். அது மட்டும் இல்லாம நட்பு நாடுகளுக்கு உறுதி அளிச்சிருக்குது. இருக்கிற ஹெஸ்போலாவுல இருக்கிற ஒரு கூட்டமைப்பு இந்த செய்திகள் எல்லாம் வெளிவிடுது. மேலும் இந்த ஒப்பந்தத்தை குறித்து ஈரான் விளக்குவது, நாங்க கட்டுப்பட்டவர்கள் இல்ல அப்படின்ட்டு இஸ்ரேல் தெளிவாக சொல்லுது. அது மட்டும் இல்லாம இஸ்ரேலிய படைகள் லெபனான்ல இருக்கிற பாதுகாப்பு மண்டலத்துல கால வரையின்றி நிலைத்ததற்காக அங்க ஒரு பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் கூறுறாரு. மேலும் லெபனான்ல விவகாரத்துல ஈரானுடைய இஸ்ரேல் தாக்கினா அவர்கள் முழு பலத்தோட தாக்குவாங்க அப்படின்ட்டு சொல்லப்படுது.
ஈரானுடைய அணுசக்தி திட்டம் அப்படின்றது என்னன்னு பார்ப்போம். மற்றொரு சிக்கலான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, ஈரான்ல செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருக்குது. அந்த யுரேனியத்துல இருக்கிற எல்லாத்தையும் பறிமுதல் செய்யணும் அப்படின்ட்டு ட்ரம்ப் சொல்லியிருக்கிறாரு. அது தாண்டி ஈரானு தன்னுடைய அணுசக்தி திட்ட அமைதியான ஒன்று அப்படின்றது நிலைப்பாட்டாக சொல்லிக்கிட்டு வருது. அது மட்டும் போதாது, அணுசக்தி ஆயுதங்கள் இருக்கு இல்லைங்களா, அது உருவாக்க போவதில்லை அப்படின்ற ஒப்பந்தத்தையும் மீண்டும் ஈரான் வலியுறுத்திட்டு வர நிலையில தற்போது செறிவூட்டப்பட்ட பொருட்களை நிலையில இருக்கிற முக்கிய கேள்விகள் இருக்கிறதுனால பேச்சுவார்த்தைகள் இருக்கு இல்லைங்களா, அது நடத்தப்பட வேண்டிய இறுதி ஒப்பந்தம் இருக்குது அப்படின்ட்டு ஈரான் சொல்லுது அமெரிக்கா கிட்ட. சேமித்து வைக்கப்பட்டிருக்கிற செறிவூட்ட பொருளை எல்லாத்தையும் கையாள்வதற்காக ஒரு தரப்பினர் கொள்கை ரீதியாக முடிவு செய்யப்படணும் அப்படின்ட்டு ஒப்பந்தத்துல கையெழுத்து இட்டிருக்குது. இதற்காக குறைந்தபட்ச அணுகுமுறை பாத்தீங்கன்னா, சர்வதேச அணுசக்தி முகாம்ல பார்வையில கீழே அங்க இருக்கிற டவுன் பிளான்ஸ் அப்படின்ற வீரிய குறைந்தபட்சமாக இருக்கிறதுனால அங்க எதிரொலிக்கப்படுது. விரைவு விதிகள் கீழே 60 நாட்கள் பேச்சுவார்த்தை காலத்திற்கு அப்புறம் இருக்கிற தரப்பு இப்ப நிலையானது பராமரிக்கும் அப்படின்ட்டு ஈரானும் அமெரிக்காவும் ஒப்பந்தம் செய்யுது. ஈரான் என்ன செய்யுதுன்னா, அணுசக்தி நடவடிக்கைகள்ல விரிவுபடுத்துறதுக்காக அந்த நேரத்துல அமெரிக்கா புதிய தடைகளை விதிக்கிறதுக்காக அங்க இருக்கிற நாடுல ராணுவ இருக்கிறத அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது. சர்வதேச அணுசக்தி முறைப்படி அந்த முகாம்ல டேட்டா என்ன சொல்லுதுன்னா, ஈரான் கடந்த ஆண்டுகள்ல 60% வரை செறிவூட்டப்பட்ட சுமார் 400 கிலோ யுரேனியத்தை சேகரித்து வச்சிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்குது. ஒரு அணுசக்தி ஆயுதம் தேவையான செறிவூட்டல் பாத்தீங்கன்னா சுமார் 90% இருக்கணும். அதாவது அதிபர் பராக் ஒபாமா பேச்சுவார்த்தை நடத்தினப்ப எப்ப நடத்தினார்னா 2015 ஆண்டு நடத்தினப்ப அணுசக்தி ஒப்பந்தத்துக்கு கீழே ஈரான் செறிவூட்டல 3.67% கட்டுப்படுத்தினது. இப்ப ட்ரம்ப் முதல் பதவி காலத்திலேயே 2018 ஆண்டுக்கு அப்புறம், அதாவது 2018 ஆண்டு அன்னைக்கு அமெரிக்கா அந்த ஒப்பந்தத்தில் இருந்து விலகியதுக்கு அப்புறம் ஈரான் அவங்களோட அணுசக்தி திட்டத்தை கணிசமாக விரிவுபடுத்திருக்குது. ஈரான் பாத்தீங்கன்னா மீண்டும் ஆயுத தரத்திலான யுரேனியத்தை செறிவூட்டப்படுது அப்படின்ட்டு அதிபர் கருத்துனால மீண்டும் ராணுவ நடவடிக்கையை தொடங்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸதின் அப்படின்ட்டு முன்னாள் தலைவர் இருக்காரு இல்லைங்களா, துணைத் தலைவர், அவரு சரி சொல்றாரு. அடுத்து ஹார்மோன்ஸ் நீரிணை அதை பத்தி பார்ப்போம். இந்த ஒப்பந்தம் பாத்தீங்கன்னா பிப்ரவரி முதல்ல இருந்தே முற்றிலும் முடங்கியுள்ள ஹார்மோன்ஸ் நீரிணைய திருப்பியும் திறக்கணும் அப்படின்ட்டு நோக்கமாக இருக்குது ஈரானு. அதை திறக்க விடமாட்டோம் அப்படின்ட்டு ஒரு முழு நம்பிக்கையாக உத்தரவாதம் போட்டிருக்கிறாரு. யாருன்னா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். இதுல பாத்தீங்கன்னா உலக அளவுல எண்ணெய் மற்றும் எரிவாயு கேஸ் இருக்கு இல்லைங்களா, அது சுமார் 20% இந்த முக்கியமான கப்பல் போக்குவரத்து பாதையில தான் போயிட்டு வந்துட்டு இருந்திருக்குது. அங்க வெள்ளிக்கிழமை ஒப்பந்தம் கையெழுத்து ஆனதுக்கு அப்புறம் நீர்வழி பாதையை மீண்டும் திறக்கப்படும் அப்படின்ட்டு சொன்ன நிலையில ஈரான் மேற்கொள்ளும் கண்ணுவெடி அச்சுறுத்தல் இருக்கு இல்லைங்களா, அது தொழில்நுட்பம் மற்றும் பாதுகாப்பு தடைகள் நீக்கப்படுவதனால 30 நாட்களுக்குள்ள முழுமையான செயல்பாடுகள் தொடங்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்பட்டிருக்குது. இதுல பாரசீக வளைகுடாவில இருந்து ஓமன் கடல் வழியா, அதுக்கப்புறம் அதற்கும் நேர்மறையா இருக்கிற முதல் கட்ட 60 நாட்களுக்கு இந்த நீரிணை கட்டணமில்லாமல் இருக்கும் அப்படின்ட்டு ஒப்பந்தத்துல சொல்லப்பட்டிருக்குது. இதன் மட்டும் இல்லாம இந்த நீர்வழி பாதையில எதிர்கால நிர்வாகம் மற்றும் கடல்சார் சேவைகள் குறித்து சர்வதேச சட்டத்துக்கு இணங்க ஓமன் என்ன செய்யுதுன்னா பிற வளைகுடா நாடுகளுக்கு ஈரான் பேச்சுவார்த்தை நடத்தும் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்குது. இந்த எதிர்காலத்துல சுங்க கட்டணங்கள் நடைமுறை இருக்கு இல்லைங்களா, அதை வருவதற்கான வாய்ப்பு உருவாக்கும். இந்த நீரிணையில நிர்வாகத்தில அவங்களுடைய பெரிய பங்கு இருக்கும் வேணும் அப்படின்ட்டு ஈரான் ஏற்கனவே சுட்டி காட்டிருக்குது, அதாவது தெரிவிச்சிருக்குது. ஈரான் வெளியுறவு அமைச்சகம் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பகாஷி என்ன சொல்றாருன்னா, இந்த நீரிணையை கடந்துட்டு போகும்போது கப்பல் சேவைய கட்டணம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி இருந்த நிலையில இப்ப
அந்த கட்டணங்கள் எவற்றை உள்ளடக்கி இருக்குது அப்படின்றதையும் தெளிவாக தெரியல. இருந்தாலும் சேவைகள் கட்டணங்கள் அனுமதிக்கப்பட்டாலும் சர்வதேச சட்டத்துல கீழ நீரிணையில் கடந்து செல்வதற்காக சுங்க கட்டணங்கள் எதுவும் வாங்கல அப்படின்ட்டு ஈரான் தெரிவிக்குது. இருந்தாலும் பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் இந்த நீரிணை சுங்க கட்டணம் இல்லாமல் தொடரும் அப்படின்ட்டு அமெரிக்க மூத்த அதிகாரி நம்பிக்கை தெரிவிக்கிறாரு. ஈரான் அவங்களோட நிலைப்பாட்டுல நிலைநிறுத்த முற்பட்டாலும் என்ன சொல்லுதுன்னா, வளைகுடா நாடுகள்ல பொருளாதாரங்கள் கட்டணமில்லா அணுகுமுறைய கட்டுப்படுத்தும் அப்படின்ட்டு ஏற்படுத்தக்கூடும் அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஈரான் கட்டணங்களை விதி விலக்காக எதிராக எத்தனை பாதுகாப்பு வழிமுறைகள் இருந்தாலும் அது ஒரு பொது அறிவு அப்படின்ட்டு பதில் அளிச்சிருக்குது ஈரான். அதே சமயம் நடைமுறை ரீதியாக கேள்விகள் இன்னும் இருக்குது மீதம் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்குது. அங்க ஹார்மோன்ஸ் நீரிணையில கன்னி வெடிகள் அகற்றத்திற்காக வாரங்கள் முதல் மாதத்திலேயே எல்லாத்தையும் எடுக்கலாம் அப்படின்ட்டும் அமெரிக்க கடற்படை ரீதியான அட்மிரல் மார்க் தெரிவிச்சிருக்கிறாரு. கப்பல் போக்குவரத்து நிறுவனங்கள் போக்குவரத்து எல்லாமே உறுதி செய்யும் நிலையில எச்சரிக்கையுடன் செயல்பட்டுக்கிட்டு வருது. அந்த நிலையில இப்ப இருக்கிற சூழ்நிலையில கருத்தில் இருக்கிறதுனால ஹார்மோன்ஸ் நீரிணை வழியா போகக்கூடிய துணிச்சலான கேப்டன் மட்டுமே முன் வருவாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இருந்தாலும் போருக்கு முடிவுக்கு கொண்டு வர நிலையில இந்த ஒப்பந்தம் இன்னும் ஒரு புதிராகவே இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். மேலும் கடினமான வேலை தொடங்குவதற்கு இல்லை அப்படின்ட்டு சொல்லப்படுது.